அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு 2 நாளா நம்மளுடைய ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக், ஒரு சப் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி நம்ம ட்ராக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துருவோம். ஏன்னா, இந்த ஜாம்பிக்கள், இந்த ட்ராக்ல இந்த இரத்த காட்டேரிகள் எந்த காலத்திலும் திருத்தப்படவே படாதுங்க. அது அப்படிதான் தெரியும். அதனால நேத்து வீடியோலயும் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் கூட ஒரு அறிவார்ந்து கேள்விகள் எதுவும் கேட்கப்படவும் இல்லை. எந்த ஆதாரங்களும் கொடுக்கவில்லை. ஆக நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் புறந்தள்ளிட்டு சில முக்கியமான கமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம இன்றைக்கு உண்டான காணொளி மருதநாயகம் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டதன் அடிப்படையில மருதநாயகன் யாரு, அவர் பேரு முகமது யூசஃபா, யூசப் கானா, இல்ல கான் சாகிப்பா அப்படின்றத, அவருடைய ஆரம்ப காலகட்டம் என்ன, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் பிறப்பால் ஹிந்துவா இல்ல இஸ்லாமியரா, இல்ல இஸ்லாமியராக மதம் மாற்றம் அடைந்தவரா, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்துருவோம். அடுத்து செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்ல அவருடைய பிரிட்டிஷ் அந்த கிழக்கிந்திய கம்பெனில அவர் எப்படி ஒர்க் பண்ணாப்புல, ஆர்காட் நோவா கூட எப்படி ஒர்க் பண்ணாப்புல, இது எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் மதுரையில எப்படி அவர் தன்னை சுல்தானா அறிவிச்சுக்கிட்டாரு, இது எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு அவருடைய ஆரம்ப காலகட்டம், அவர் ஆரம்ப காலகட்டத்துல எங்க இருந்தாரு, என்ன பண்ணாருன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேள்விகளையும் பதில்களையும் நம்ம கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட், பெரும்பள்ளி ப்ரோ, தேர் இஸ் எ மென்ஷன் ஆஃப் உடையான் பெருஞ்சேரலதான், அர்ஜுனா அண்ட் பீஷ்மா, கர்ணா அண்ட் கௌரவா எக்ஸ்ட்ரா ப்ரோ இன் சங்கம் லிட்ரேச்சர். பெரும்பள்ளி அவர்களே, தயவு செய்து பாத்தீங்கன்னா எந்த பாடல் வரையும் சொல்லுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்ஜுனரையோ பீஷ்மரையோ, ஏன்னா சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த பீஷ் ஈஷ்ன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா எதுலையும் கிடையாது என்பதுதான் உண்மையான விஷயம். ஆக உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நான் அதை பார்க்காம இருந்திருக்கலாம். அதனால எந்த பாடல் வரி, அகநானூறா புறநானூறா, எந்த பாடல் வரியில இருக்குன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கீழே இந்த ஜாம்பிகளை அவரை கூட விட்டு வைக்கல. மனசாட்சியை தொட்டு சொல்லு, யாரு, நம்ம பெரும்பள்ளிய. மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீயும் வீடியோல பேசுறன்னு வேற வேற ஆளா, எங்க நிக்குது பாருங்க இந்த வன்மத்தோட உச்சம், எங்க போய் நிக்குது பாருங்க. மூளையில எவ்வளவு பெரிய அட்டைப்புழு இருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்படியே உள்ளுக்குள்ள அந்த ஆடை பார்த்து, ஆட்டுக்கு அந்த தலையில அட்டைப்புழு ஒண்ணு இருக்குன்னு, அது போய் முட்டிக்கிட்டே இருக்கும். அது வெட்டுறப்ப பாத்தீங்கன்னா மூளையில இருக்கும். அந்த மாதிரி இதுகளுக்கு அந்த மூளையில அந்த அட்டைப்புழு போய் எப்படி போய் சுத்தி பாருங்க இந்த ஜாதி வெறின்றது. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பலியும் பதில் சொல்லியிருக்காப்புல, ஏங்க, டு ஐ லுக் லைக் ஹிப்போக்ரட்டிக் டு யூ, ஹி இஸ் டிஃபரன்ஸ் பர்சன், ஐ எம் டிஃபரண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ எம் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு இட் செல்ஃப், நான் தமிழ்நாட்டுக்காரனே இல்லடா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அவரு. உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த அட்டைப்புழு குரூப் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷ்ல பேசினா நம்பணும், ஓகே நம்பிட்டேன், அத கூட சொல்லுதுங்க. உடனே அதுக்கு பாத்தீங்கன்னா சரி ஓகே, இதுக்கு பதில் சொல்லு, வன்னியரில் நீ எந்த பிரிவு, அரச பள்ளியா பந்தமூட்டு பள்ளியா அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வி கேட்குது. அதுக்கு இவரு சொல்றாப்புல, நான் வன்னியன், அவங்க கல்லர், அவரு தமிழ்நாடு இருக்கிறாரு, நான் அண்டை மாநிலத்தில் இருக்கிறேன், I have not seen him except in YouTube. நம்பினால் நம்புங்க, else it's none of my concern. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஜயராவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, you are a gentleman, I like your comments, keep it up அப்படின்னு சொல்லி அவரும் கமெண்ட் சொல்லியிருக்காப்புல. எங்க நிக்குது பாருங்க இந்த அட்டைப்புழு குரூப்புகளுக்கு. ஜெராக்ஸ் பாண்டியர்கள், திடீர் பாண்டியர்கள், அட்டைப்புழு பாண்டியர்கள் முதற்கொண்டு டெய்லி ஒரு பட்டப்பேர் வைக்கலாம் போல. ஒருத்தர் அவர் கமெண்ட் பண்றாப்புல, உடனே நீ அவரும் ஒரே ஜாதியா கேக்குறான். அவர் சொல்றாப்புல, அவர் நான் தமிழ்நாடே கிடையாதுடா அப்படின்றாப்புல. அப்ப நான் நம்பணுமா, நீ எந்த வன்னியர்னு சொல்லுன்னு கேக்குறான். அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா, நான் வன்னியர், அவர் கல்லரு, அவர் தமிழ்நாட்டில் இருக்காரு, நான் வேற ஸ்டேட்ல இருக்கிறேன், நம்பினா போன்றாப்புல. அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவர் எந்த அளவு ஊறி போயிருக்காருன்னு பாத்துக்கோங்க. நாம் தமிழர் பக்கம் போகிற முக்குலத்தர் வாக்குகளை பிரிக்க சொல்லி எவன் பணம் கொடுத்தான்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார். ஸ்டாலின் அவர்கள் எனக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார். பிஜேபி 2 கோடி ரூபாய் கொடுத்துள்ளது. சோ ஆக மொத்தம் 6 கோடி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனர் கார் வாங்கியுள்ளேன், 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியுள்ளேன், என் குழந்தைகளை வெளிநாட்டில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன், மகன் ஐரோப்பாவிலும் மகள் ரஷ்யாவிலும் படித்துக் கொண்டிருக்கிறார். போதுமா? உங்களை பத்தி ஏதாவது பேசினா போதும், உடனே எவன்கிட்ட காசு வாங்கின, கொஞ்சமும் கருத்தாக எதிர்கொள்வதற்கு வக்கே கிடையாது.
நாம் தமிழர், அந்த தமிழர் என்ற வார்த்தை தயவுசெய்து தூக்கிடுங்க. நாம் ஜாம்பிகள் கட்சிகளுக்கு, நாம் தமிழர் கட்சிகளுக்கு, இந்த வன்மவாதிகளுக்கு கருத்தை கருத்தாக எதிர்கொள்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது. முத்துக்குமார் கொலை வழக்கை பத்தி நொன்னனை பேச சொல்லு, அதை பத்தி பேச சொல்லு. 20 பேர் நிப்பானுங்க. அதுல நொன்னை வந்து கையை கட்டி ஓரத்துல நின்றுதான் நாம் தமிழ் கட்சி இல்ல, அவர் முத்துக்குமார் இருக்கிறப்ப எப்படி வந்து பார்த்தா கட்சி கையில வந்துச்சு, எப்படி ஒரு கூலிப்படையாளர் கொல்லப்பட்டாரு, எப்படி அந்த கூலிப்படைகள் விடுதலை செய்யப்பட்டது, இதை பத்தி நொன்னனை பேச சொல்லு. அப்புறம் சொல்றேன் நான். கண்டதேவி ஹிஜ்ரா கல்வெட்டு பற்றி பேசுங்கன்னா, வரலாற்றில் மிக மிக தமிழர் வரலாற்றிலும் சரி, தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தற்குண்டான கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகள் மொத்தம் 3 கல்வெட்டுகள். ஒன்று கோயம்புத்தூர் இருக்க கல்வெட்டு, இன்னொன்று திருக்கோலக்குடி கல்வெட்டு, அதாவது நம்ம புதுக்கோட்டை மாவட்ட திருக்கோலக்குடி கல்வெட்டு, இன்னொன்று நம்மளுடைய தேவகோட்டையில் இருக்கக்கூடிய கண்டதேவியில் இருக்கக்கூடிய கண்டதேவி ஹிஜ்ரா கல்வெட்டு. ஏன் இதை ஹிஜ்ரா கல்வெட்டுன்னு சொல்றாங்கன்னா, ஹிஜ்ரா என்பது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய அந்த கல்வெட்டை குறிக்கக்கூடிய பெயர், வருடம். நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சக வருடம், ராஜராஜ சோழர் வந்து பிறந்த அந்த வருடம் அப்படின்னு அந்த பிறந்த வருடங்கள்லாம் கணக்கு பண்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கு உண்டான வருடத்திற்கு உண்டான கணக்கெடுப்பு தான் ஹிஜ்ரான்னு சொல்லுவாங்க. சோ கண்டதேவி ஹிஜ்ரா என்பது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரே கல்வெட்டிலேயே கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட சாதிகளை குறிப்பிட்ட ஒரே கல்வெட்டு. இந்த கல்வெட்டு கிடைக்கின்ற நேரத்தில் புதுக்கோட்டையில் பாண்டியர்கள் ஆட்சியும், திருவாரணையில் பாண்டியர் ஆட்சியும், தென்காசியில் அதாவது திருநெல்வேலி பகுதியிலும் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டு தான் இந்த கண்டதேவி ஹிஜ்ரா கல்வெட்டு. இன்னொரு கல்வெட்டு கோயம்புத்தூர் இருக்க கல்வெட்டு இருக்கு. கோவிலை பாதுகாப்பதற்காக சிவபிராமணர்கள் ஓலை அனுப்புகின்ற கல்வெட்டு. அதுலயும் வந்து ஒரு கல்லருக்கு அந்த கோவிலை காப்பாற்றுவதற்காக அவர் கல்லரிடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓலை அனுப்புகிறார். அது ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது முழுமையா தான் வரும். எந்தெந்த சமுதாயம் குறிக்கப்பட்டிருக்கு, அன்றைக்கு இருந்த சாதிகளின் படிநிலை எப்படி இருந்தது என்பதை குறிக்கக்கூடிய கல்வெட்டு தான் இந்த கண்டதேவி கல்வெட்டு. நிச்சயமாக அந்த கல்வெட்டை நேரடியாகவே வீடியோ எடுத்து அந்த ஒரு காணொலி போடுகிறேன். சகோ, நான் கும்பகோணத்தில் வசித்து வருகிறேன். சிவகங்கை 6 வட்டை நாட்டு கல்லர் நான். 6 வட்டை நாட்டில் உள்ள நாட்டு அமைப்புகளில் இன்னும் பிராமணர் ஆதிக்கம் இல்லை. இடையமேலூரில் எங்கள் சகோதரி வீடு உள்ளது. அவர்கள் வீட்டில் கிரகப்பிரவேச விழாவில் அவர்கள் வேளார் பானை செய்பவர்கள் யாகங்கள் செய்தார்கள். அங்கு நடக்கும் திருமணங்கள் பெரும்பாலும் பிராமணர்களை பயன்படுத்துவதில்லை. தங்கள் குலதெய்வ கோவில் நடத்துகின்றனர். இதை பற்றி கூற வேண்டும் சகோ. அதாவது நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலான முக்குலத்தோர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அனைத்து சடங்குகளையும் செய்யக்கூடிய எந்த இடத்திலும் பிராமணர்கள் பயன்படுத்தப்பட மாட்டார்கள். என்னுடைய திருமணத்தில் கூட அந்த ஊர்ல இருக்கின்ற பெரியவர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தாலியை எடுத்து கொடுக்க நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த திருமணத்தை செய்து கொண்டேன். எந்த இடத்திலும் பிராமணர் வரவில்லை. அருந்ததி நட்சத்திரம் பார்க்கவில்லை. அம்மிக்கல்லை மிதிக்கவும் இல்லை. எந்த முறைகளும் எந்த சாந்தியங்களும் நெருப்பை சுற்றி வரவில்லை. இதுதான் வந்து அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கல்லர்களுடைய பெரும்பாலான பழக்க வழக்கங்கள். 100% பிராமணர்கள் எந்த இடத்திலும் இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய குலதெய்வம் கோயிலையும் ஒன்று வேளார் இருப்பார்கள், இல்லை பண்டாரம் எனப்படுகின்ற இன்னொரு சாதியினர் இருப்பார்கள். இவர்கள் தவிர வேற யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். கோயில்களில் பெரும்பாலான கோயில்களிலும் இவர்களே வந்து இருப்பார்கள். இதுதான் நாட்டு வழக்கம். கிரகப்பிரவேசம் கிடையாது. வீட்டுல இருந்து எல்லா இதுலயுமே குழந்தை பிறப்புல இருந்து காது குத்தே வேளார் தான் குத்துவாங்க. காது குத்தே ஆசாரி குத்துறத விட வந்து பாத்தீங்கன்னா வேளாளர்கள் தான் காதை குத்துவாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்கு. ஆசாரிலும் குத்துவாங்க, ஆனா வேளாளர்களும் குத்துவாங்க, பண்டாரங்களும் குத்துவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகங்களோட வந்து பின்னி பிணைந்து இருக்கின்ற ஒரு சமுதாயமாக அது கருதப்படுகிறது. ஜான் பாண்டியன் அவர்கள், அண்ணன் வன்னிய குடும்பம் ஒரு பேட்டியில் ஒரிசா பாலுவுக்கு இலக்கிய அறிவு எதுவுமே கிடையாது, வாயிலை வந்ததை அடிச்சு விடுவார், அவரை முதலில் திருநெல்வேலிக்கு நான் தான் அழைத்து வந்தது என்று கூறினார். உண்மையே அவர் தான் கூட்டு போனது. அவர் தான் ஆரம்ப காலகட்டத்தில் வசூல் பண்ணி கொடுத்தது. பணத்தை வாங்கி 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 அந்த கடலில் சார்ந்த ஆய்வுகளை வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து பல்லு புல்லு பில்லு என்ற பேர் வருகின்றதோ அது எல்லா இடத்திலுமே வந்து பார்த்தா இந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி இந்த சமுதாயத்தை மனநோயாளி ஆக்கிய பெரும்பாலான இளைஞர்களை மனநோயாளி ஆக்கிய பெருமை ஒரிசா பாலுவை தெரியும். ஒரிசா பாலு அவர்களுக்கு இலக்கியத்தை பற்றி எந்த புரிதலும் கிடையாது, கல்வெட்டுகளை பற்றி எந்த புரிதலும் கிடையாது, செப்பேடுகளை பற்றி எந்த புரிதலும் கிடையாது,
மானுடவியலை பத்தி எந்த புரிதலும் கிடையாது. ஒரே ஒரு புரிதல், எப்படி இதை காசாக்க வேண்டும் என்று சம்பாதித்து இறுதி காலகட்டத்தில் அதுக்கு வருத்தமாக இருந்து சாகிறதற்கு 5-6 வருடங்களாக அந்த சமுதாயத்தின் பேரையே வாயத்திறன்னு சொல்லாமலேயே அதை முடித்துக் கொண்டு இறந்து போன மனிதர் தான் இந்த ஒரிசா பாலு என்பவர். ராஜேந்திர சோழ காலத்தில் பண்ணை அடிமையாக தாய்லாந்தில் இருந்தது குடும்பமாக பிடித்து வந்த சேரிக்காரர்களுக்கு பல்லன் என்று பெயர் சுட்டியதாக விஜயநகர பேரரசு காலத்தில் தான். தவறு, 100% தவறு. அப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அதற்கு எந்த சான்றும் கிடையாது, எந்த கல்வெட்டு சான்றும் கிடையாது, எந்த ஒரு குறிப்புகளும் கிடையாது, எந்த வெளிநாட்டு ஒரு குறிப்பும் கிடையாது. இதுவும் வன்மம் பிடித்த ஒரு கமெண்ட் தான். ராஜராஜ சோழ காலத்திலேயே தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டிலேயே பல்லங்கீழான் அப்படின்ற கல்வெட்டோட வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டு கிடைக்க பெற்றுள்ளது. அங்க கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்து தானமா கொடுப்பாங்க இடையர்கள். அந்த இடையருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பணி செய்ததற்காக பல்லங்கீழான் என்பவருக்கு ஒரு கல்வெட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ராஜராஜ சோழர் காலத்திலேயே அவர்களுடைய பேரு முதல் கல்வெட்டே வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழர் காலத்துலதான் அவனுடைய பல்லர் என்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா அதோடு கூடிய கல்வெட்டு கிடைக்கப்பெறுகிறது. இதுதான் உண்மை. நண்பா, நம்ம தமிழ் குடிகள் மொத்தம் எத்தனை என்பதை பற்றி போடுங்கள். நண்பா, நம்ம வரை அறிவதற்கு, அதாவது தமிழ் சமுதாயம் எடுத்தீங்கன்னா மொத்தமே 10 சமுதாயத்துல முடிஞ்சு போயிடும். அந்த 10 சமுதாயம் இன்னைக்கு 100 சமுதாயமா வந்து பாத்தீங்கன்னா கிளைத்து தனித்தனியாக இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதை ஒருங்கிணைக்க வேண்டும். வேளாளர்களில் வந்து பாத்தீங்கன்னா தொண்டை மண்டல வேளாளர்கள், சைவ வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி, வீரக்குடி வேளாளர்கள் சொல்லி ஏகப்பட்ட வேளாளர்களோட பிரிவு. தேவர் சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தோர்னு சொல்லி 3ஆக பிரிவு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லப்படுகின்ற அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பல்லர், காலாடி, பண்ணையாடி, மண்ணாடி, அப்புறம் காலாடி அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவுகள் இருக்கு. அவங்க இதுலயும் குடும்பம்னு சொல்லி முதற்கொண்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆசாரிலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கல் தச்சர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா மரம் வேலை செய்யறவங்க, அப்புறம் வந்து தங்க வேலை செய்யறவங்கன்னு சொல்லி எப்படி பிளாக் ஸ்மித், கோல்ட் ஸ்மித் சொல்றாங்க, அது மாதிரி அவங்களும் ஏகப்பட்ட பிரிவுகள். வண்ணார்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாண்டி நாட்டு வண்ணார், சோழ நாட்டு வண்ணார் சொல்லி, அது நாஞ்சி நாட்டு வண்ணார் சொல்லி வண்ணார்லயும் பிரிவுகள். இது எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்ரஸ் பண்ணோம்னா குறவர்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குறவர் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணோம்னா மொத்தம் 10 சமுதாயம் கூட வராது. பட் 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 10 கூட ஒண்ணு சேர்ந்தாலும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நிர்வாக மாற்றமே ஏற்படும். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை பத்தி பார்க்க போற காணொலின்னா முகமது யூசப் கான். அதாவது கான்றது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்ட பேரு. பட் ஆனா வந்து அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து பாத்தீங்கன்னா முகமது யூசப் அப்படின்னு சொல்லிதான் வந்து அவர் தன்னுடைய பிரிட்டிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னை ஒரு சிப்பாயை என்ரோல் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா முகமது யூசப் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை வந்து பதிவு பண்ணியிருக்காப்புல. இவர் மருதநாயகம் பிள்ளை, இல்ல மருதநாயகம் சாம்பவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு போஸ்ட் அடிக்கிறதும் பேனர் அடிக்கிறதுமாக வந்து நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. ஆனால் மருநாயகத்தை பத்தி இந்த பிள்ளைன்ற பேரு, இந்த சாம்பவா என்ற பேரு, இது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டுலதான் வந்து அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்தந்த சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டவனதா ஒரு பேரா இருக்கு. ஆக்சுவலா எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பேரை வந்து மருதநாயகம் சொல்லி வந்து அவர் என்ரோல் பண்ணதே கிடையாது. எந்த இடத்துலயுமே கிடையாது. அதே மாதிரி மருதநாயகம் பிள்ளைன்னு சொல்லி வந்து என்ரோல் பண்ணதே கிடையாது. முதலில் மருதநாயகம் அவர்கள் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பேசியதாகவோ தமிழில் கடிதங்கள் போட்டதாகவோ எந்த ஒரு வரலாற்று சான்றிதழும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து முக்குளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா சில பிரிவினர் வந்து பாத்தீங்கன்னா முத்துவடுநாத தேவருக்கு வந்து பிறந்தவர் தான் மருதநாயகம் அப்படின்னு சொல்லி கான் சாஹிப் சண்டை அப்படின்னு சொல்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு பாடல் ஒன்று இருக்கு, ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மருதநாயகம் பிறந்ததுக்கு முத்துவடுநாத தேவர் தங்கத்தொட்டில் வந்து கொடுத்த மாதிரிலாம் வந்து அந்த பாடல் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா புனைவு கதைகள். ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் பேசும் பொருள் ஆகிறப்ப அவரை வந்து தன் சாதியினரா வந்து கிளைம் பண்றதுக்காக எழுதப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள், எழுதப்பட்ட குறிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 19ஆம் நூற்றாண்டுல கிடைக்கப்படுது. அந்த கான் சாஹிப் சண்டையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்லையே அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்துவா பிறந்தாருன்னு சொல்லியும் குறிப்பு கிடையாது. 2வது அவருடைய பேர் இயற்பேரு அதுல எதுவுமே கிடையாது, கான் தான் வரும். அதுல அதுலயே வந்து காமன் தான் கான் அப்படின்னு சொல்லிதான் வந்து அதை வந்து குறிக்கப்பெறுது.
எந்த இடத்துலயும் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்து பேராவோ அவர் இந்துவாக பிறந்ததாகவோ, ஏன்னா நாட்டுப்புற பாடலா இருந்தாலும் வந்து இவர் இந்திரன்ல பிறந்தவர், அதுல பிறந்தவர், சந்திரன் சூரியன் இருக்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் காப்பாற்றப்படுவார்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து அந்த இந்துத்துவம் அது வந்து கொஞ்சமாவது உள்ள இருக்கும். ஆனா இதுல வந்து எதுலையுமே கிடையாது. அப்ப இவர் யாரு? இவர் உண்மையிலே யாரு? இவர் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிறப்பால யாரு? பிறப்பால இந்துவா என்றால் 100% இவர் பிறப்பால இந்து என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும், அடிப்படை ஆதாரமே இல்லை. இதுதான் வந்து உண்மை. அப்ப இவர் பத்தின வந்து அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கிடைக்குது? இவர் பற்றிய சான்றுகள் எங்க கிடைக்குதுன்னா, இவர் பற்றின சான்று எடுத்தோன்னு எங்க கிடைக்குதுன்னா பாண்டிச்சேரியில தான் கிடைக்குது. பாண்டிச்சேரியில தான் வந்து கரெக்டான கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி லெட்டர்ஸ் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் படி வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கப்பெறுது. அதுவும் 1744 காலகட்டத்துல ஜாக்விஸ் லார் எனப்படுகின்ற ஒரு பிரெஞ்சுக்காரருடைய அரவணைப்பில் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கான் சாஹிப் சண்டே பாடல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிரெஞ்சுக்காரரோட வளப்புல இருந்தாருன்னு முதற்கொண்டு மென்ஷன் பண்றாங்க. ஆக உண்மையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தங்களுடைய அந்த சமுதாயத்துக்கு உண்டான வரலாறுக்காகவோ அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படியே. ஆக ஃபர்ஸ்ட் அக்கௌண்டே வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரரோட ஒரு அரவணைப்புல தான் வாழ்றாப்புல. அவர் பிறப்பால் ஒரு முசலமான் தான். அவர் பிறப்பால் ஒரு முகமதியர். அவர் பிறப்பால் ஒரு மூர்மேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மூர்மேன்னா என்னன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரேபியர். அரேபியர்கள் 100% இஸ்லாமியர்கள். சோ அரேபியரா தான் தன்னை வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க. தன்னை வந்து பாத்தீங்கன்னா நெல்லூர் ரெஜிமெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் தன்னை வந்து ஒரு சிப்பாயா வந்து பாத்தீங்கன்னா 1744 தன்னுடைய 20வது வயதுல வந்து என்ரோல் பண்றாப்ல. என்ன என்ரோல் பண்றாருன்னா மூர்மேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாப்ல. அதாவது தன்னை வந்து அரேபியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை வந்து வரலாற்று ஆய்வாளரான எஸ்எம் ஹீல் வந்து என்ன சொல்றாருன்னா ஹீல் என்ன சொல்றாருன்னா கான் சாஹிப்போட நிறமானது அந்த காலகட்டத்துல இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் மென்ஷன் பண்ணது என்னன்னா கான் சாஹிப்போடைய நிறம் உடலுடைய தோலின் நிறமானது இந்தியாவுல நாங்க எங்கேயுமே வந்து அதை பார்த்ததே கிடையாதுன்றாங்க. இத்தனைக்கும் அந்த காலகட்டத்துல இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ முகமதியர்கள், எத்தனையோ இஸ்லாமியர்கள், எத்தனை சுல்தான்கள் இருந்தாலும் அவர்களுடைய நிறத்தை விட வந்து பாத்தீங்கன்னா வந்து இவருடைய நிறமானது வந்து இந்தியால யாருமே நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான் சாஹிப்போடைய வந்து தோலின் நிறம் வந்து பாத்தீங்கன்னா முகமும் சரி டோட்டல் இந்தியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா உள்ளது. அப்ப தோற்றமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியனாவே அவர் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல தமிழர் அதுவும் சவுத் தமிழன் முதல் கொண்டு போறீங்க. ஆனா அவர் டோட்டல் இந்தியாவில இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவமைப்பே இல்லைன்னு சொல்லி வந்து அன்றைக்கு இருந்த ராபர்ட் டோர்ம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை மென்ஷன் பண்றாங்க. அப்ப அவர் தோற்றத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியரும் கிடையாது, தமிழரும் கிடையாது. அவர் ரெண்டாவது அவர் தன்னுடைய கடித பரிவர்த்தனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுலயும் இங்கிலீஷ்லயும் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கடித பரிவர்த்தனை எழுதுறாங்க. ஆனா கான் சாஹிப் ஒரு இல்லிட்ரேட்டு, அவருக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா கான் சாஹிப் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுலயும் இங்கிலீஷ்லயும் உரையாடினதை வந்து பாத்தீங்கன்னா அவர் சமகாலத்தை சேர்ந்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளும் சரி அவருடைய சிப்பாய் நண்பர்களும் சரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நன்றாக எழுதுவார், பிரெஞ்சு பேசுவாரு, அதே மாதிரி இங்கிலீஷும் பேசுவாப்ல. நல்லா தெரிஞ்சு பாருங்களேன், எந்த இடத்துலயுமே அவர் தமிழ்ல வந்து பேசுன மாதிரி எந்த ஒரு இடமும் கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன் பிரெஞ்சு பேசுறாருன்னா ஒரு பிரெஞ்சுக்காரோட வளர்ப்புல தான் வந்து வளராப்ல. இவர் தன்னை வந்து ஆரம்பத்துல வந்து என்னவா இருந்தாருன்னா ஒரு படகோட்டியா இருந்தாப்ல. பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு படகோட்டி அவர். ஒரு படகு ஓட்டிக்கிட்டு டூரிஸ்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள ஏத்திக்கிட்டு படகை வந்து ஓட்டிக்கிட்டு அதுல வர வருமானத்துல வந்து சின்ன பையனா இருக்கிறப்ப அதுல வர வருமானத்துல வந்து அவரு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லரா இருந்திருக்காப்ல. துணி தைக்கின்ற டெய்லரா இருந்திருக்காப்ல. அதன் பின்புதான் வந்து என்ன பண்றாருன்னா இவர் வந்து தன்னை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இதுல வந்து என்ரோல் பண்றாப்ல, பிரிட்டிஷ்ல போய் என்ரோல் பண்றாப்ல. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு விஷயத்த பண்றாப்ல. என்ன பண்றாரு, திருடினார். திருடுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவருக்கு கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்டனை கொடுத்தாங்க. என்ன தண்டனை, காதை வந்து அறுத்து விட்டுறாங்க. அவர் இவ்வளவு பெரிய யூசப் கானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ போறாங்க கம்பீரமா இருக்கிற மாதிரி. ஆனா 2 காதை வந்து அறுக்கப்பட்ட நிலையில தான் யூசப் கானே இருந்திருக்காங்க. அது வந்து ரெக்கார்டில இருக்கு. 2 காதையை அறுத்து விட்டுருக்காங்க திருடுனதுக்கு. அதன் பின்பு ஆனா ஃபர்ஸ்ட் அவனால சிப்பாயினெல்லாம் போக முடியல. சிப்பாய் ஆறுக்கு முன்னாடியே ஆற்காடு நவாப்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டோல் கலெக்டரா இருந்திருக்காப்ல. இந்த இப்ப நம்ம வச்சிருக்கோம் பார்த்திருக்கீங்களா
இந்த டோல்கேட்டு இன்னைக்கு உருவான கிடையாது, காலங்காலமாவே இருந்திருக்கு சுங்கவரி. ஸோ சுங்கவரி வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கக்கூடிய அந்த இடத்துல நிற்பாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம போற இடத்துலலாம் வந்து இந்த டோல் கலெக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணம் அந்த டோல் கலெக்ட் பண்றவனா தான் இருந்திருக்காப்புல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முதல்ல வந்து பார்த்தா 20 வயசுல வந்து தன்னை ஒரு மூர்மேனா ஒரு அரேபியரா வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர் ரெஜிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் செய்யப்படுறாப்புல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இவரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இதுல வந்து 20வது வயசுலதான் வந்து போய் ஜாயின் பண்றாப்புல. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இவர் தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மராத்தியர்களோட ஆர்மியில வந்து அவர் ஒர்க் பண்ணாத சொல்றாங்க. ஆனா அதுலயும் ஆர்மியில வந்து என்ன ஒர்க் பண்ணாருன்னா டோல் கலெக்டரா தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வேலை பார்த்திருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஆற்காடு நவாப்ட வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காப்புல. அதன் பின்புதான் போயிருக்காப்புல. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 16 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இந்த படகோட்டி இந்த டெய்லர்ன்றதை தாண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி சம்பந்தப்பட்ட வேலை வந்துடுறாப்புல. ரொம்ப சிறு வயதிலேயே அந்த விஷயத்துக்குள்ள உள்ள வந்துடுறாப்புல. அதனால பிற்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா ரூத்லெஸ் ஒரு கில்லரா வந்து பாத்தீங்கன்னா மாறுறாப்புல. ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு கில்லரா வந்து பின்னாடி ஒரு சர்வாதிகாரியா வந்து மாறுறதுக்கு காரணம் என்னன்னா கான் சாஹிப்போட ஆரம்ப காலகட்டம் யோசித்து பாருங்களேன். 2 காதை வந்து அறுத்து விட்டாங்க திருடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல வந்து அப்பா அம்மா கிடையாது, அனாதையா இருந்தவர் ஒரு பிரெஞ்சுக்காரோட அரவணைப்புல வந்து வாழ்றாப்புல. அவர் தான் வந்து அவரை பாத்துக்கிறாப்புல. ஒரு 13 14 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி சம்பந்தப்பட்ட வேலையில பார்க்க ஆரம்பிக்கிறாப்புல. டோல் கலெக்டரா போறாப்புல. அப்புறம் வந்து அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி தஞ்சாவூர் மராத்தியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சேராப்புல. ஏன் தஞ்சாவூர் மராத்தியருக்கும் பிரெஞ்சுக்காரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பத்துல ஒரு நட்பு ரீதியான விஷயங்கள் வந்து இருந்தப்ப அவர் என்ன பண்றாருன்னா அது மூலமா பிரெஞ்சு ஆர்மில இருந்து ஃபர்ஸ்ட் பிரெஞ்சுலயும் சிப்பாயா இருந்திருக்காப்புல. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ஆக கான் சாஹிப் வேலை பார்க்காத ஆர்மியே கிடையாது. பிரெஞ்சு ஆர்மிலையும் வேலை பார்த்திருக்காப்புல, பிரிட்டிஷ் ஆர்மிலையும் வேலை பார்த்திருக்காப்புல, தஞ்சாவூர் ஆர்மிலையும் வேலை பார்த்திருக்காப்புல, ஆற்காடு நவாப் ஆர்மிலையும் வேலை பார்த்திருக்காப்புல. ஆக ஆரம்பத்திலே வந்து ஆர்மி அங்க வந்து பார்த்தா நடந்த மேசக்கேரு, வெட்டுறது, குத்துறது, தண்டனை கொடுக்குறது இதெல்லாம் பார்த்து 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 சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து குரூரமான எண்ணங்களோட வந்து பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கிறாப்புல கான் சாஹிப். அது மட்டும் இல்லாம இவர் இந்த ஜாக்குஸ் லா அவருடைய அரவணைப்பு இல்லைன்னா இந்த கான் சாஹிப்ன்ற ஒரு ஆளு ஒரு சகாப்தமே நடந்துக்காது. அவர் ஒரு பிரெஞ்சுக்காரர். அந்த பிரெஞ்சுக்காரோட அக்கௌண்ட்ல தான் முத இந்த முகமது யூசப் இதுதான் அவருடைய இயற்பெயர். சுத்தமான இஸ்லாமியர், பிறப்பால் ஒரு இஸ்லாமியர், பிறப்பால் ஒரு அரேபியர், அரேபிய முஸ்லிம் அவர். மூர்மேன் என அழைக்கப்பட்ட அரேபிய முஸ்லிம் அவர். இதுதான் ஆரம்பத்தில் அவருக்குண்டான தோற்றமும் அவருக்குண்டான வரலாறும் இதுதான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா 1744 தான் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில சிப்பாய் என்ற ஆப்ல. அதுக்கு முன்னாடி தாஞ்சூர் ஆர்மி, அதுக்கு முன்னாடி வந்து பிரெஞ்சு ஆர்மி, அதுக்கு முன்னாடி ஆர்காட் ஆர்மின்னு சொல்லி ஏகப்பட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு தான் பிரிட்டிஷ் ஆர்மியில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போய் சிப்பாயை வந்து பார்த்தா என்ரோல் பண்றாப்புல. அதுக்கப்புறம் படிப்படியா சுபேதார் ஆகி அடுத்து கேப்டன் ரேங்க்ல வந்து அடுத்து கமாண்டர் ரேங்க்ல வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் அதாவது கிழக்கிந்திய கம்பெனியோட ஆர்மியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சுபேதார் ஆனதும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கமாண்டர் ரேங்க்ல வந்ததும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் யாருன்னா பிரிட்டிஷாரா தவிர யாருன்னா அது முகமது யூசப் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. அதன் பின்புதான் வந்து கான் பேரை ஆட் பண்றாப்புல. அதுக்கப்புறம் கான் சாஹிப்ன்ற பேர் உருவாகுது. அதன் பின்புதான் 10ஆம் நூற்றாண்டுல இந்த கதையெல்லாம் கேட்டு அவருக்கு மருதநாயகம் சொல்லி ஒரு பேரையும் சுட்டுறாங்க. சோ இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அவர் ஆர்மியில சேர்ந்துட்டாப்ல. அந்த ஆர்மியில சேர்ந்து அவர் எதிர்நோக்குற பிரச்சனை ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர், அது அரேபிய இஸ்லாமியர்னால ஒரு பிராமணர்னால வந்து அவரு உயிரே போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து ஒரு சார்ஜ் செய்யப்பட்டது. அது என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி அடுத்தடுத்து அவர் எப்படி போறாப்புல, அவருடைய சவுத் தமிழ்நாடுடைய எக்ஸ்பெடிஷன் வந்து எப்படி இருக்கு, அந்த படையெடுப்பு எல்லாம் என்ன பண்றாப்புல, இவரோட பங்கு என்னன்றதை வந்து நம்ம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.